Hi friends, welcome to GD Lasaris. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா கிளாட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, எக்ஸாமினேஷன் டேட் என்ன, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப க்ளோஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாத ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருந்தா அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி வந்து கிளாட் எக்ஸாமினேஷன்னா என்னன்னா, அதாவது நீங்க ஒரு லா படிக்கணும் 5 இயர்ஸ் அல்லது எல்எல்எம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாட் எக்ஸாம் எழுத பிறகுதான் வந்து இந்த அட்மிஷன் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து கிளாட் எக்ஸாமினேஷன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதை பற்றின டெஃபினேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாட் CLAT இதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் 2025க்கான அட்மிஷன். இது நீங்கள் என்ன சொல்லலாம், 2024-25 அட்மிஷன் தானே ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் வந்து 2025க்கு சொல்கிறீங்கன்னா அதுக்கான டைமிங் அப்ளிகேஷன் டைமிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதற்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் போட முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ் எப்போன்னா 15 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 15 அக்டோபர் 2024 வரைக்கும் இருக்குது. இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும். 2025 கிளாட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா சண்டே டிசம்பர் 1, 2024 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். அதே போல் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு PWD கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2 மணிலேருந்து 4:40 PM வரைக்கும் அவங்க எழுத வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் கொண்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் லா டிகிரியும் ப்ளஸ் வந்து 1 இயர் LLM டிகிரியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் லா டிகிரி. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் இன் 10th 12th ஆர் அன் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் வித் எ மினிமம் ஆஃப், அதாவது நீங்கள் 10th 12th அதுக்கு ஈக்குவலண்டாக எக்ஸாமினேஷனை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 45% ஜென்ரல் கேட்டகரிலாம் இருக்காங்க இல்லையா, 45% வந்து அவங்க வந்து 12th மார்க்கில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுவே வந்து SC ST PWD கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 40% எடுத்தாலே இந்த கிளாட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். மஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இன் March April 2024 ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது 2025 மார்ச் ஏப்ரலில் யாரெல்லாம் வந்து 12th எக்ஸாமினேஷன் எழுத இருக்கீங்களோ அவங்களுமே வந்து இந்த கிளாட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும்ன்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதாவது PG கோர்சஸ்க்காக 1 இயர் LLM டிகிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ட் LLB டிகிரி ஆர் அண்ட் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் வித் எ மினிமம் ஆஃப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து LLB டிகிரி அதுக்குள்ள ஈக்குவலண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலிஜிபிள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, MBC DNC இது எல்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்க ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே வந்து 50% உங்ககிட்ட இருக்கணும். அதே போல் வந்து SC ST PWD கேட்டகரியில் இருக்கிறவங்க 45% மினிமம் இருக்கணும். இவங்க தான் வந்து கிளாட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இன் April May 2025 ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது இப்போ லா டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 2025 வந்து ஏப்ரல் மே முடிக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த எக்ஸாம் கிளாட் எக்ஸாமுக்கு வந்து PG படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணலான்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் UG அண்ட் PG ப்ரோக்ராம்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 4000 ரூபாயும், SC ST PWD BPL கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 3500 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸாக ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் விசிட் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.consortiumofnlus
glat.ac.in கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கும். கிளாட் எக்ஸாமினேஷன்னா தமிழ் இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் லா படிக்கணும். 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் லாவாக இருக்கட்டும், இல்லை LLM டிகிரியாக இருக்கட்டும், டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் இருந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் மூலயமா எழுதி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் அந்த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன்றதுக்காக எனக்கு ஒரு ஐ கேன் அப்ளைன்னு சொல்லி கொடுங்க, இல்லை அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து கிளாட் எக்ஸாமினேஷன் வந்து மினிமமான பர்சன்ஸ் தான் எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் எழுதுறீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே சேர்த்து அதுக்கான எஃபர்ட் போட்டு அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுவேன். ஸோ யாரெல்லாம் கிளாட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து அப்ளைன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது கிளாட் எக்ஸாமினேஷன் எழுத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GD.